Welcome to Trillion Max, Tamil Nadu 9th Max Mensuration, Exercise 7.1. First ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு தெரியும். என்னென்னா ஹைட் கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏரியா வந்து half into BH, அதாவது half into B into H. இது ஃபுல் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இது பேஸு, இது ஹைட்டு, இதோட ஏரியா வந்து half BH. இப்போது நமக்கு ஹைட்டும் பேஸும் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு 3 சைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பை ஹெரான்ஸ் ஃபார்முலா 3 சைட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டாபிக் தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் 7.1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் போடலாம். யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா find the area of a triangle whose sides are 10 cm, 24 cm and 26 cm. அதாவது நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இது ABC 3 சைட்ஸு. அது ஏங்கிறது 10 cm, பிங்கிறது 24 cm, சிங்கிறது 26 cm. அதாவது சைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 10, 24, 26, 10, 24, 26ன்னு 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போது ஹெரான்ஸ் ஃபார்முலா பிரகாரம் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அது ஹெரான்ஸ் ஃபார்முலா என்னென்னா, ஹெரான்ஸ் ஃபார்முலா இஸ் root of s into s minus a into s minus b into s minus c. ஓகே, இப்போ வந்து ஒரு எஸ்ங்கிறது என்னென்னா செமி பெரிமீட்டர். அதாவது பெரிமீட்டர்னால் என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிளில் வந்து பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏபிசின்னு இருக்குன்னு வச்சுங்கன்னா, இப்போ பெரிமீட்டர்னால் சுற்றளவு. இந்த சுற்றளவு வந்து இதுக்கு பேர் சுற்றளவுன்னு பேர். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஃபஸ்ட்டு சைட், செகண்ட் சைட், தேர்ட் சைட் 3 சைட்டையும் கூட்டினா வர ரிசல்ட்டு தான் பெரிமீட்டர். தட் இஸ் கால்டு பெரிமீட்டர். 3 சைட்ஸை கூட்டினா அதுதான் பெரிமீட்டர். சப்போஸ் வந்து செமி பெரிமீட்டர்னால் என்ன மீனிங்னா ஆஃபு. செமினாலே ஆஃபு. அப்போ செமி பெரிமீட்டருங்கிறது செமி பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் தி பெரிமீட்டர் a plus b plus c divided by 2. இதுதான் செமி பெரிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம எஸ்ஸு கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஸுங்கிறது என்னென்னா a plus b plus c. இதுக்கு செமி பெரிமீட்டர் எஸ்ன்னு அர்த்தம். s ஈக்குவல் டு a plus b plus c. இப்போது ஏங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு 10 cm, பிங்கிறது 24 cm, சிங்கிறது 26 cm. ஸோ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்ங்கிறது என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்னா சரி, ஓகே, இது இதில் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ எஸ்ங்கிறது இப்போ நம்ம இந்த இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சைடு 10 + 24 + 26 3 சைட்ஸை ஆட் பண்ணுறோம். டிவைடட் பை 2. இப்போ 24, 26, 50, 50 + 10 60, 60/2 ஈக்குவல் டு 30. இங்கே யூனிட் ரொம்ப முக்கியம். யூனிட் எப்போதுமே யூனிட் தான் எல்லா ஜாமெட்ரி இந்த மென்சுரேஷனில் நம்ம போடணும். போட்டால் அதுக்கு ஒரு 1/2 மார்க் இல்லைனா கட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்ஸுங்கிறது 30 சென்டிமீட்டர், அப்புறம் இன்ட்டு எஸ்ஸுங்கிறது 30 மைனஸ் ஏங்கிறது என்னென்னா 10 சென்டிமீட்டர். 10 இன்ட்டு எஸ்ங்கிறது 30
மைனஸ் பிங்கிறது 24, எஸ்ங்கிறது 30 மைனஸ் சிங்கிறது 26. ஓகே, இப்போது நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரூட் போட்டுக்கலாம். 30 இன்ட்டு 30 மைனஸ் 10 20 இன்ட்டு 30 மைனஸ் 24 6 இன்ட்டு 30 மைனஸ் 26 4. இது எப்படி இருக்கலாம்னா இதை நம்ம 30 இது இங்கே இருக்கிறேன் 30 இன்ட்டு 20 இன்ட்டு 6 இன்ட்டு 4. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படியே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம போடலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அது பிரகாரம் போடும்போது 30 நம்ம ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 30 டிவைட் பண்ணனா 3 டிவைட் பண்ணனா 10 வரும். 10னா 2 பண்ணோன்னா 5 வரும். அப்புறம் 5 பண்ணனா 1 வரும். ஸோ இந்த இதை ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறோம். 30 எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறோன்னா ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5ன்னு ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறோம். இன்ட்டு 20 எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம்னா 2ன்னு போட்டோன்னா 10, 5 பண்ணனா 2, 2 5s are 2 டிவைட் பண்ணால் 1, 2 5s are 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 20. அடுத்து 6 வந்து 3 2s are 6, 4 2 இன்ட்டு 2 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலான்னா மாற்றி எழுதிக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக மாற்றி எழுதுறேன். 3 இன்ட்டு இதில் 3 இங்கே இருக்கா, இதை எழுதிக்கலாம். அப்புறம் 2 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது. இது 3 3 2 2 2 எழுதியாச்சு. அப்புறம் 2 இங்கே ஒரு 2 இருக்குது போட்டாச்சு. அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2 இன்ட்டு 2 போட்டாச்சு. ஓகே, ஸோ 2 இன்ட்டு 2 போட்டாச்சு. அப்போ 1 2 3 4 5 6 2 1 2 3 4 5 1 2 3 4 5 6 2 இருக்குது. 6 தான் போடணும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இது கிடையாது. அப்புறம் என்ன இருக்குது, 3 போட்டாச்சு, 2 போட்டாச்சு. அடுத்தது 5 இருக்குது. 5 1 2 இது 5 இன்ட்டு 5. 2 வந்து 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இருக்குது. இப்படி நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ இது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு 3 வெளில எடுக்கிறோம். ரூட்டில் 2 டபுள் 2 3 இருக்கும்போது ஒரு 3 சிங்கிளாக எடுத்துக்கிறோம். ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 3 வெறும் 3. இதில் வந்து 2, இந்த பேரில் வந்து 2, இந்த பேரில் ஒரு 2, 5ல் ஒரு 5 எடுத்துக்கோம். ஸோ இதை கூட்டினோன்னா மல்டிப்ளை பண்ணோன்னா 3 2s are 6, 6 2s are 12, 12 5s are 60, 60 இன்ட்டு 2 120. ஆக்சுவலாக இதோட யூனிட் என்னென்னா 120 இங்கே என்ன இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் ஏரியாலாம் வந்து ஸ்கொயரில் போடணும். ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போடணும். அதனால் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். இந்த யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏரியானாலே மீட்டர் ஸ்கொயர் வரணும், ஸ்கொயர் மீட்டர் வரணும். ஓகே, ஸோ 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. நெக்ஸ்ட் சம் 1.8 மீட்டர் 8 மீட்டர் 8.2 மீட்டர். இது நம்ம போன இதில் நம்ம யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அப்படியே போட்டுடுறேன். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து 1.8, இந்த சைடு 8 மீட்டர், இந்த இடத்துல 8.2 மீட்டர் இருக்குது. ஸோ this is all called sides. ஓகே, இப்போ நம்ம செமி பெரிமீட்டருக்கு வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து டிவைட் பண்ணோம் 2ஆல். அதான் செமி பெரிமீட்டர். ஸோ S ஈக்குவல் டு 8.2 ப்ளஸ் 1.8 ப்ளஸ் 8. 8.2 1 + 8 8 வந்ததுன்னா ஹோல் நம்பர் இந்த சைடு வரணும். 0.0 போடணும். 10 1 9 9 10 18 18 ஈக்குவல் டு 18/2. ஏன்னா செமி பெரிமீட்டர், அதனால் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணோம். 9ங்கிறது மீட்டர், இந்த இடத்துல மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மீட்டர் போட்டுக்கணும். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.
area of the triangle equal to 9 root of sங்கிறது 9 into s minus a இங்கே இருக்கு இல்லையா s minus aங்கிறது sங்கிறது 9 aங்கிறது 1.8 அதே மாதிரி sங்கிறது 9 மைனஸ் b s minus bங்கிறது 8 அதே மாதிரி நெக்ஸ்ட்டு sங்கிறது 9 மைனஸ் c s minus cங்கிறது 8 இந்த இடத்துல 8.2 cங்கிறது 8.2 s into sங்கிறது 9 1.8ங்கிறது a சாரி ஆமாம் 1.8ங்கிறது a 8ங்கிறது b 8.2ங்கிறது c ஓகே இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம் 9 இன்ட்டு 9ல் 1.8 போடணும் 1.8 போட்டால் 0.2 வரும் இங்கே வந்து 8ல் ஒன்று போனால் 7.2 இன்ட்டு 9 minus 8 1 9 minus 8.2 9 minus 8.2 0 8.2 0.8 0.8 8 போனால் 0 0.8 இன்ட்டு 0.8 இப்போ நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் எப்படின்னா ரூட் ஆஃப் 9 இன்ட்டு 7.2 இன்ட்டு 1 இன்ட்டு 0.8 இது எப்படி எடுக்கலாம்னா இதை இப்போ வந்து 9 8s are 72 72 மட்டும் நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்களேன் 72 பண்ணும்போது என்ன வரும் 9 8s are 72 இல்லையா ஓகே 9 8s are 72 இந்த இடத்துல வந்து பாயிண்ட் இருக்குது அதனால 0.8 வரணும் ஓகே 9 இன்ட்டு 0.8 வந்து 9 இன்ட்டு 0.8ங்கிறது 7.2 அதாவது 9 வந்து முதல்ல 8 மல்டிப்ளை பண்ணால் 72 வரும் இங்கே பாயிண்ட் இருக்குது ஸோ பாயிண்ட் வைக்கணும் 7.2 அதனால் இது எப்படி இருக்கலாம்னா 9 இன்ட்டு 7.8 வந்து 9 இன்ட்டு 0.8 7.2ங்கிறது 9 இன்ட்டு 0.8 இன்ட்டு 0.8 இப்போது இதில் வந்து ஒரு 9 எடுத்துக்கிறோம் இதில் 0.8ல் ஒரு 0.8 எடுத்துக்கிறோம் அப்போ வந்து என்ன வரும் 7.2 அதாவது 9 8s are 72 இல்லையா 9 into 8 72 அதில் வந்து பாயிண்ட் இங்கே இருக்குது ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணும் அப்போ 7.2 இங்கே என்ன இருக்குது மீட்டர் போட்டிருக்காங்க ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து மீட்டர் ஸ்கொயர் எப்போதும் இந்த யூனிட் மட்டும் போடாமல் இருக்கக்கூடாது மீட்டர் ஸ்கொயர் போடணும் போடலைன்னா யூனிட் போடலைன்னா ஆஃப் மார்க் கட் ஆகிடும் ஓகே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இதுக்கு 7.2 ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் Second sum, the sides of the triangular ground are 22 meter, 120 meter and 122 meter. Find the area and cost of leveling the ground at the rate of rupees 20 per meter square. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு triangular ground கொடுத்துருக்காங்க நம்ம triangular ground போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் 22 மீட்டர் ஃபஸ்ட்டு இது வந்து 22 மீட்டர் ஒரு சைடு இந்த சைடு 120 மீட்டர் ஏ இது பி இது வந்து சி 122 மீட்டர் 3 சைஸ் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த ஏரியா இந்த மாதிரி 3 சைஸ் கொடுத்து ஏரியா கண்டுபிடிக்கணும் நம்ம ஹெரான்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு செமி பெரிமீட்டருங்கிறது செமி பெரிமீட்டர் எஸ் ஈக்குவல் டு இந்த சைட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் a + b + c டிவைடட் பை 2 அதான் செமி பெரிமீட்டர் ஸோ ஏங்கிறது 22 பிங்கிறது 120 ப்ளஸ் சிங்கிறது 122 டிவைடட் பை 2 இப்போ இதை ஆட் பண்ணலாம் ஈக்குவல் டு 22 120 122 2 4 2 4 6 264 வருது 264 divided by 2 equal to 2 1 3 3 2 6 2 2 4 இது என்னன்னா மீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ 132 மீட்டர் ஓகே எஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அது எப்படின்னா ரூட் பை ஹெரான்ஸ் ஃபார்முலா root of
s into s minus a into s minus b into s minus c. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எஸ்ங்கிறது 132 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 132 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. எஸ்ங்கிறது 132, ஏங்கிறது 22 இன்ட்டு எஸ்ங்கிறது 132, பிங்கிறது 120 இன்ட்டு எஸ்ங்கிறது 132, சிங்கிறது 122 ஈக்குவல் டு root of 132 into 2 போனால் 0, 3ல் 2 போனால் 1, 132 minus 22, 0, 1, 1, 110 into இது 2, 3ல் 2 போனால் 1, அப்புறம் 1 1 கேன்சல். நெக்ஸ்ட்டு 132 minus 122, 0, 1, 0, 10 ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலான்னா 132 இன்ட்டு 110 இன்ட்டு 12 இன்ட்டு 10ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 132 நம்பரை ஸ்பிட் அப் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 132வை முதல்ல 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 2s are 12, 12 66, அப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 3s are 6, 2 3s are 6, அப்புறம் 11ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 11s are 22, அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணனா 1 வரும். ஸோ 2 into 3 into 11 into 2. அடுத்தது 110 வந்து எப்படி பண்ணுறான்னா 11 into 11ங்கிறது ப்ரைம் நம்பர் இன்ட்டு 10 அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 12 into 12 எப்படி மல்டிப்ளை பண்ணுறோன்னா 2 2s are 4, 4 3s are 12 அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இதை திருப்பி எழுதிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். 2 இங்கே ஒரு 2 இருக்குது இன்ட்டு 2, அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இன்ட்டு 2. 2 வந்து 1 2 3 4 2 போட்டாச்சு. 3 1, இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, அப்புறம் 11 இன்ட்டு 11, அப்புறம் இங்கே ஒரு 10 வரும். அதாவது இதை நம்ம ஸ்பிட் பண்ணும்போது இது வந்து என்னன்னா 2 3 11 2ன்னு ஆயிருக்கு. அடுத்து 11 into 10 ஆயிடுது. 12 இது பண்ணும்போது 2 2s are 4, 4 3s are 12 வந்துடுது. அப்புறம் இன்னொரு 10 இருக்குது, அந்த 10 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இங்கே. ஸோ இங்கே 11 போட்டாச்சு, அப்புறம் 10 into 10. ஸோ இப்போ எல்லாமே 2 ஸ்பிட் அப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். ரூட்டை எடுக்கும்போது 2 2க்கு ஒரு 2 வரும். 2 இது 2 சேர்த்தா ஒரு 2, இது 2த்தையும் சேர்த்தா ஒரு 2, இதில் இன்ட்டு 3, இது 2த்தில் ஒரு 11, இதில் இன்ட்டு 10. இப்போது 2 2s are 4, 4 3s are 12, 12 into 11 132, 132 into 10 1320, 1320. ஏரியானா மீட்டர் இருக்குது, அதனால் மீட்டர் ஸ்கொயர் போடணும். ஓகே, போட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்டு at the rate of ₹20 per meter square. அதாவது நம்ம ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஏரியாவை வந்து நம்ம லெவல் பண்ண போகிறோம். லெவல் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 20 ரூபீஸ் கொடுத்து அதை நம்ம லெவல் பண்ணுறோம். அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபா. அப்போ 1320, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபான்னா 1320 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபா நம்ம லெவல் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு தான் கணக்கு. ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். 1320 ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 20 ரூபா நம்ம லெவல் பண்ணுறோம். அப்போ 1320 ரூபா மீட்டருக்கு எவ்வளோ பண்ண போகிறோம், இதுதான் கொஸ்டின். ஓகே, காஸ்ட் ஆஃப் லெவலிங் வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் லெவலிங் பர் இது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 20 ரூபா. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹20. அப்போது ஏரியான்றது மொத்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் லெவலிங் பண்ண போகிறோம். அப்போ காஸ்ட் ஆஃப் லெவலிங் இன் 1320 1320 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ பண்ண போகிறோம், இது ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது மாதிரி வந்தால் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபா. அப்போ 1320 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோனா இது எப்போதும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வந்ததுன்னா இப்படி கிராஸ் பண்ணி இதை ஒன்றை டிவைட் பண்ணணும். இதுதான் ரூல். ஓகே, இப்போ நம்ம 1320 into 20 / 1. இப்போ 2 0 போட்டுக்கலாம். 2 0 போட்டுட்டோம். 2 2s are 4,
3 2s are 6, 1 2s are 2. அப்போ இது ஆன்சர். அப்போ rupees 26,400 is the cost of leveling the ground. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.